கிச்சன். இன்னைக்கு நம்ம மீந்து போன இட்லியை யூஸ் பண்ணி ரொம்ப சுவையான இட்லி உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீந்து போன இட்லி யார் இந்த மாதிரி சின்ன சைஸ் பீசஸாக பிரேக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் முந்திரி பருப்பு, கொஞ்சம் வேர்க்கடலை, 2 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 மீடியம் சைஸ்ட் வெங்காயம் கட் பண்ணது, உப்பு தேவையான அளவு, 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கையளவு கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம் கட் பண்ணது, கொஞ்சம் பச்சை மிளகா கட் பண்ணது, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் கடுகு அண்ட் உப்புமா பண்ணுறதுக்கு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய். மீடியம் ஹீட்டில் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணி தேங்காய் எண்ணெய் சூடானதும் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு வெடித்ததும் மற்ற பருப்புலாம் ஆட் பண்ணிடலாம். ஃபியூ செகண்ட்ஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. பருப்புலாம் ஸ்லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் இப்போ கொஞ்சம் நேரம் வதக்கணும். இப்போ இதில் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, பச்சை மிளகா அண்ட் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1 மினிட் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. அதுக்கப்புறமா இதில் வெங்காயம் ஆட் பண்ணிடலாம். தேவையான அளவு உப்பு கூட இப்போவே ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் கலந்து விட்டுட்டே இருக்கணும். உங்களுக்கு உப்புமா கொஞ்சம் ட்ரையாக வேணும்னா வெங்காயத்தை கம்மி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நல்லா வெட்டாக வேணும்னா வெங்காயம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா இந்த மாதிரி குக் ஆனதும் இட்லி பீசஸ் ஆட் பண்ணிக்கலாம். இட்லி பீசஸ் இந்த வெங்காய மசாலாவில் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. லோ ஹீட்டில் கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா இட்லியில் நல்லா ஸ்பைசஸ்லாம் ஒட்டிக்கும். இட்லி உப்புமாவை நீங்கள் கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் கூட பேக் பண்ணலாம், நல்லாயிருக்கும். ஃபியூ மினிட்ஸில் இட்லி உப்புமா இந்த மாதிரி ரெடி ஆகிடும் நமக்கு. உப்புமாவை சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி மேலே இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். Idli Upma try Panika, subscribe Panika. Thank you.